வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், மாஷா டிசைன்ஸில் பேஸ்கெட் மாடல்ஸ் பார்ட் 142 பார்க்க போகிறோம். 142வது பகுதி. உங்களோட இமேஜஸ் தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியும் வெளிவந்துட்டே இருக்கிறது. நீங்கள் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, என்னோடய இமேஜஸ் எப்போ வரும் அப்படின்ட்டு. எனக்கு உடம்பு சரியில்லை, இருந்தாலும் உங்களோட ஆர்வத்துக்காக நான் சீக்கிரமாகவே இந்த பார்ட் எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டேன். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். டெய்லி ஒவ்வொரு பார்ட் வரும். அண்ட் இன்னும் 35 பார்ட்ஸ் ரிமைனிங்கில் இருக்குது. இன்னும் 35 பகுதி நான் போட வேண்டியது இருக்குது. அதனால் உங்களோட இமேஜ் எந்த பகுதியில் வரும் அப்படிங்கிறத என்னால் கிளியராக சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியாக பார்த்துட்டே வாங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு பகுதியில் உங்களோட இமேஜஸ் வரும். இந்த 1 மந்த்துக்குள்ளே எல்லாரோட இமேஜஸ்மே வெளிவந்துடும். இதுக்கு அடுத்து அனுப்பக்கூடியவங்களோட இமேஜஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். 35 பார்ட் ரிமைனிங்கில் இருக்குது. ஸோ தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. இந்த மாதிரி ஊர் பேர் எழுதி அனுப்புங்க. யசோதா அப்படின்னு எழுதியிருக்காங்க பாருங்கள். இதே போல் உங்கள் ஊரையும் பேரையும் நீங்கள் அனுப்பக்கூடிய இமேஜஸ்குள்ளே டைப் பண்ணி அனுப்புங்க. டைப் பண்ண தெரியாதவங்க ஒரு பேப்பரில் எழுதி போல்டாக பக்கத்தில் வச்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஹவு டு சென்ட் இமேஜஸ் அப்படின்னு ஒரு வீடியோவே நான் கொடுத்துருக்குறேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி அனுப்புறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தெரியாதவங்க, தெரிஞ்சவங்க வாட்ஸ்அப்பில் நல்லா யூஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு தெரியும் எப்படி டைப் பண்ணுறதுன்னு. தெரியாதவங்க அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சீக்கிரமாகவே உங்களுக்கு எல்லா இமேஜஸும் வந்துடும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. ஒவ்வொரு பார்ட்டியுமே எல்லாருமே ரொம்ப அழகாக இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. எல்லோருக்குமே என்னோட நன்றிகள். நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் சந்தேகம் கேட்டுட்ருக்கீங்க. அந்த சந்தேகம் எல்லாமே நான் உங்களுக்கு ஒவ்வொரு பார்ட்லேயும் பதில் சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். அண்ட் நிறைய பேர் இந்த கூடை போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு கூடையும் குறிப்பிட்டு சொல்லிகிட்ருக்கீங்க. அந்த கூடைகள் எல்லாமே ஏற்கனவே நான் சேனலில் அப்லோட் பண்ணிட்டேன். அதனால் என்கிட்ட நீங்கள் கேட்குறதுக்கு முன்னக்கூட்டி அந்த இமேஜஸ், அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு வாங்க. சேனலில் போய் ஒவ்வொரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் தேடக்கூடிய கூடைகள் நான் போட்டிருக்கேனா, அப்லோட் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறத நீங்கள் தேடி பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு கிளியரன்ஸ் ஆயிடும். ஓகே, இது போட்டிருக்காங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணும். அது போக நீங்கள் ஏதாவது போடணும் அப்படின்னு விரும்பி புதுசாக நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா, சேனலில் இல்லை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா எனக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள். நான் அதை நோட் பண்ணிக்கிறேன். சீக்கிரமாகவே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். எல்லாருமே ஆம்லா நாட்டில் பவுல் போட்டு கேட்டிருந்தாங்க. ஒரு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. மேக்ஸிமம் யார் அதிகமான வீடியோ கேட்குறாங்களோ அதை தான் நான் ஃபஸ்ட்டு போட்டுட்ருக்கேன் இதுவரை. அதனால் இப்போ நான் அந்த பவுல் போட்டு அது 2 வீக்ஸ்க்கு மேலே ஆச்சு. நிறைய பேர் கேட்டதுனால அதை நான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எதை ஃபஸ்ட்டு கேட்குறீங்களோ அதைத்தான் நான் போட்டு காமிச்சிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் எதை விரும்புகிறாங்களோ அந்த வீடியோ ஃபஸ்ட்டு வரும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எது போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் எனக்கு அனுப்பி வைங்க. அதை நான் நோட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர் கேட்டாங்கன்னா அதை சீக்கிரமாகவே நான் போட்டுருவேன். நியூ வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா நான் அப்போ தான் நியூ வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் வீடியோ போட்டிங்களா, என்னோடய இமேஜஸ் எப்போ வரும் அப்படின்ட்டு வாட்ஸ்அப்பில் கேட்குறாங்க புது வியூவர்ஸ்லாம். அதுக்காகத்தான் நான் இதை சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் இந்த பேஸ்கெட் மாடல்ஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களோட இமேஜஸ் அதில் வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பேர் இருந்து அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நம்மளோட இமேஜ் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இமேஜஸ் அனுப்பும்போது ஒரே இமேஜ், இப்போ ஒரு கூடை இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறீங்கன்னா இதே ஷாட்டே நீங்கள் நிறைய தடவை அனுப்பி வைக்கிறீங்க. ஒரு சில பேர் அதையெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு, இப்போ ஒரு கூடை இப்படி காமிக்கிறீங்க, ஒரு சேரில் வச்சு ஒரு கூடை எடுத்துருக்காங்க பாருங்கள். இதே இமேஜ் இப்படியே நீங்கள் ஒரு 4-5 ஃபோட்டோஸ் அனுப்பி வைக்கிறீங்க. அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த கூடையோட பேஸ் கீழ் பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, கூட அடி போடுறோம் பார்த்தீங்களா, அந்த பகுதியை ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. அப்புறமா சைடில் கூடையோட சைடு பக்கம் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. இப்படி ஒரு கூடையை ஒரு 3 அல்லது 4 ஃபோட்டோ எடுத்து அனுப்புனீங்கன்னா ஒரே மாதிரி இல்லாமல் ஒரு கூடையை ஒரு 4-5 கோணங்கள் நீங்கள் எடுத்து அனுப்பும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காகனா ஒரு சில பேர் இமேஜஸை பார்த்த உடனே கூட போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு நிறைய பேர் டேலண்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கெலாம் இந்த இமேஜஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட, உங்களோட சேனலில் வரக்கூடிய பேஸ்கெட் மாடல்ஸ் பார்ட்டை பார்த்தே நான் இவ்வளோ கூடைகள் போட்டிருக்கேன், நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் மெஷர்மெண்ட் இருந்துன்னா இன்னமுமே பெட்டராக இருக்கும். இருந்தாலுமே அவங்க மெஷர்மெண்ட் கூட அவங்களே கெஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் பேஸ் காமிச்சிங்க அப்படின்னா எத்தனை லைன் போட்டிருக்கீங்கிறத கவுண்ட் பண்ணிக்குவாங்க. இதுவே நீங்கள் கிராஸ்கட்டில் போடும்போது சைடு இமேஜ் இருந்ததுன்னா மட்டும்தான் நீங்கள் எந்த இடத்துல கார்னர் டர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். நீங்கள் கார்னர் டர்னிங்கை கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பினா இன்னமுமே பெட்டராக இருக்கும். எத்தனாவது லைனில் இவங்க கார்னர் டர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஸோ எக்ஸ்பர்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன விஷயங்கள், ஹிண்ட் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நெக்ஸ்ட் டைம் நீங்கள்
இமேஜஸ் அனுப்பும்போது ஒரே கூடையே ஒரு 4 ஃபோட்டோ குறைஞ்சது எடுத்து அனுப்புங்க. ஒரே மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு கோணத்தில் ஒவ்வொரு ஆங்கிளில் வச்சு எடுத்து அனுப்புங்க. இப்போ ஒரு பேஸ்கெட் காமிக்கிறேன், இப்போ அவங்க இன்னர் சைட் காமிச்சிக்காங்க பாருங்கள். இதே மாதிரி ஒரு இன்னர் சைடில் ஒரு ஃபோட்டோ, பேஸ் ஃபுட் ஒரு ஃபோட்டோ, அடுத்து கார்னர் டேனிங் ஒரு ஃபோட்டோ, அடுத்து சைடில் ஒரு ஃபோட்டோ, இப்படி எடுத்து அனுப்புனீங்கன்னா ஒரு கெஸ்ஸிங் பண்ணுறதுக்கும் நம்ம கூட அடுத்தாப்பில் போடுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவே உங்கள்கிட்ட மெஷர்மெண்ட்டும் ஞாபகத்தில் இருந்ததுன்னா அதையுமே ஒரு பேப்பரில் போல்டாக எழுதி அனுப்புனீங்கன்னா, ஒரு ஸ்கெட்ச் அல்லது பெரிய பென் வச்சு நல்லா போல்டாக எழுதி அனுப்புனீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கெட்ச் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸ்கெட்ச் இல்லாதவங்க ஒரு ஸ்லேட் இருக்கும், ஒரு ஸ்லேட்டில் கூட நீங்கள் எழுதி வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம். நிறைய பேர் கூடைகள் பின்னி கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம், ஆர்டர் எடுத்து நாங்கள் பின்னி கொடுத்துட்ருக்குறோம்ப்பா. வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா மாடல் கூடைகளும் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். சாஃபிரா சிஸ்டர் திருநெல்வேலியிலேருந்து சைடில் இமேஜ் அனுப்பியிருக்காங்க பாருங்கள். ஒரு கூடையோட சைடு ஃபோட்டோ இருந்தாலும் பேஸ் ஃபோட்டோ இருந்தாலும் தான் நம்மளால் அந்த கூடையை பார்த்து போட முடியும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அனுப்பும்போது இதெல்லாம் உங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு அனுப்பி வைங்க. அடுத்து நிறைய கூடைகள் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது எல்லாமே வயர் கூடை இன் தமிழ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லா கூடைகளும் அதில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சின்ன கூடை மினி பாஸ்கெட்னு ஒரு கூடை போட்டிருக்கேன். பிகினராக இருந்தீங்கன்னா அதிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதிலேருந்து அப்படி படிப்படியாக நீங்கள் அதுக்கு அடுத்தாப்பில் வயர் கூடை இன் தமிழ்ங்கிற பிளேலிஸ்ட்டில் நிறைய கூடைகள் இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 ரோல் மினி பாஸ்கெட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கும் முன்னக்கூட்டி உங்களுக்கு நாட்லாம் மறந்து போய் இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு நாட்ஸ் படிங்க. ரொம்ப ரொம்ப பிகினராக இருந்தீங்கன்னா எனக்கு வயரை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நாட்ஸில் இருந்தே ஆரம்பிங்க. பேசிக் நாட் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபுல் வீடியோ கொடுத்துருக்குறேன். அது போக தனித்தனியாகவும் ஒவ்வொரு உங்களுக்கு ஒருவேளை டேட்டா மொபைல் டேட்டா ஒர்க் ஆகாது, 1/2 hour வீடியோலாம் ஒர்க் ஆகாதுன்னு நீங்கள் 2 நிமிஷம் வீடியோவே நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் வீடியோஸை பார்க்காதீங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டைரெக்டாக நீங்கள் போய் யூடியூப்பில் போய் பாருங்கள். எதுக்காகனா அதில் தான் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் வீடியோ, அதுக்காக நான் சொல்கிறேன். அல்லது குரோம் அந்த மாதிரி ப்ரௌசரில் போய் பார்த்தீங்கன்னா வீடியோ நல்லா குவாலிட்டியாக இருக்கும். எதுக்காக யூடியூப்பில் போய் பார்க்க சொல்கிறேன்னா அதில் கமெண்ட் செக்ஷன் இருக்கும். அந்த கமெண்ட்டில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கலாம். அல்லது ஏற்கனவே நான் உங்களோட சந்தேகங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகம் தோணுதோ அதை யாராவது கேட்டிருப்பாங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி கமெண்ட்ஸை ரீட் பண்ணுறதுக்கு அண்ட் நீங்கள் எல்லா விஷயங்களையும் ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். மற்ற இதில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லாம் ஓப்பன் பண்ண முடியாது. சும்மா வீடியோ மட்டும் பார்த்து போனால் கிளியரன்ஸ் இருக்காது. உங்களுக்கு வீடியோ நல்லா குவாலிட்டியாக வேணும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கணும், கமெண்ட் செக்ஷன் பார்க்கணும், இப்படிலாம் நீங்கள் நினச்சிங்க, நீங்கள் கமெண்ட் பண்ணணும், ஏதாவது சந்தேகம் கேட்கணும், இப்படிலாம் நினச்சிங்கன்னா யூடியூப்பில் போய் பாருங்கள். அதுதான் உங்களுக்கு நல்ல அந்த ப்ளூ கலரில் லெட்டர்ஸ் வருது பார்த்தீங்களா, வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணுங்கள். நேரடியாக அது யூடியூப் கூப்பிட்டு போகும். வாட்ஸ்அப்லேயே பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டி எல்லாமே வராது அண்ட் வீடியோ கிளியராக இருக்காது. எந்த ஒரு வீடியோவும் நம்ம ஒரு செய்முறை விளக்கம் சொல்லி கொடுக்கும்போது வீடியோ கிளியராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். நிறைய ட்ரெஸ்ஸஸ் நியூ மாடல்ஸில் வந்திருக்கு. நான் ஆன்லைன் ஷாப்பிங் ஓப்பன் பண்ணியிருக்கேன், நான் ஏற்கனவே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே நீங்கள் மாஷா டெய்லரிங் சேனலில் பார்க்கலாம். டெய்லி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. கேஷ் ஆன் டெலிவரி உண்டு. வயர்ஸும் நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், கூடையும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். எது வேணும்னாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். 9445266029 94452566602. இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட்